ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எப்போதும் உன் மனசுல தைரியமும் துணிவும் இருக்கும்படி திடகாத்திரமாக இருந்து கொள்ளேன் செல்லமே. ஏன்னா இன்னைக்கு என்ன பெருசா நடந்துற போது நீ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற விஷயங்களும், மிகவும் அசாதாரணமாக நினைக்கும் விஷயங்களும் நாளையே கூட அற்புதமாக மாறக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். அப்படிதான் இப்போது இந்த அற்புத வியாழன் நாளில் ஓ மனசுல நீ நினைச்ச விஷயத்தை மிகவும் சுலபமாகவும் உனக்கு சாதகமாகவும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க போகிறேன் என் செல்லமே. என் கரங்களை தொட்ட உன் கரங்களில் நீ போதும் போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உனக்கானதை நான் அள்ளி கொடுக்க போறேன். காலம் அனைத்தையும் மாற்றும்னு நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா? உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே காலமாகவும் நேரமாகவும் நானே மாறி நின்று உன் வெற்றிக்கு வழிகாட்ட போறேன். காலையில் சீக்கிரமா எந்திரிச்சா எல்லாரும் ஜெயிச்சிடலான்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சும்மா எந்திரிச்சு உட்காந்து என்ன பண்ண போறேன்? உற்சாகமான உள்ளத்தோடும் வெகு சுலபமாக எல்லா விஷயங்களையும் சரியாய் சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய திறமையோடும் நீ இருந்தினா நிச்சயம் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். இந்த உலகத்தில் தீர்க்கவே முடியாத கணக்கும் கிடையாது, திறக்கவே முடியாத பூட்டும் கிடையாது, அவிழ்க்கவே முடியாத முடிச்சுன்னும் எதுவும் கிடையாது. எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வையும் தீர்ப்பையும் முடிவு காலத்தையும் முடிச்சையும் நான் வைத்திருக்கிறேன் என் செல்லமே. நீ ஜெயிக்கவே முடியாத லட்சியம் என எதையுமே உன் வாழ்க்கையில் வைக்கல நான். அதனால்தான் நீ ஆசைப்பட்டு என்னிடம் வைத்த வேண்டுதல்களை எல்லாம் இன்னைக்கே நிறைவேற மாதிரி செஞ்சிடணுன்ட்டு உனக்கானதை அள்ளி கொடுப்பதற்காக என் கரங்களை உன்னை தொட சொன்னேன். அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் வரும், ஆனால் ரொம்ப நேரம் இருக்காது தானே. அதே போல உன் வாழ்வில் நீ ஜெயிப்பதற்காக யார் வேண்டுமானாலும் சிபாரிசு செய்யலாம். ஆனால் சிபாரிசு கூட ஒரு காலகட்டத்திற்கு பிறகு மதிப்பில்லாமல் போய்விடும். சிபாரிசுங்கிறது ரொம்ப நேரம் ரொம்ப காலம் வராது அல்லவா? யாராவது ஒருத்தர் 2 பேர்கிட்ட சிபாரிசு செய்யலாம். மீண்டும் மீண்டும் அது தொடர்கதையாக மாறுவதென்பது மனித வாழ்க்கையில் இயலாத காரியம். அதே போலதான் நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை உருவானால் உதவி செய்து உடனே அதற்கான பலனை பெற்றுவிடு. அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் வசதியானதுக்கப்புறம் உதவி செய்யலான்னு யோசிச்சிடா அதற்கான சந்தர்ப்பம் அமையாமலே போய்விடும் என் செல்லமே. ஒரு சிறு அளவில் உனக்கு சம்பாத்தியமும் வருமானமும் இருந்தாலும் சரி, அதுக்கேற்றாற்போல யாருக்காவது உதவி செய்யலாம் அல்லவா? அப்படிப்பட்ட நல்ல எண்ணமும் நல்ல குணமும் கொண்ட என் பிள்ளையாக நீ இருந்தால் உன் வாழ்வில் நிச்சயம் நீ ஜெயிக்கும்படி நான் செய்வேன். தன்னம்பிக்கை என்பது எப்போதும் ஜெயிக்கும். நீ நீயாகவே இருந்து பார் என் செல்லமே. உன் நம்பிக்கைக்கும் உன்னுடைய நல்ல நடத்தைக்குமாக உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். உன்னை பிடித்த எல்லா மனிதர்களையும் நீ நேசிக்கலாம். உன்னை பிடிக்காதவர்களையும் கூட ஏன் இவங்களை விட்டு விலகணும்னு யோசிக்க வைக்கலாம். உன்னை விரும்பக்கூடிய மனிதர்களை உன் அருகிலேயே தக்க வைத்துக்கொள். உன்னை விரும்பாதவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்து விடு என் செல்லமே. உடலை அழகாக்குவதற்கும் முகத்தை அழகாகுவதற்கும் 1000 வழிகள் இருக்கு. ஆனால் உள்ளத்தை அழகாக்குவோம்னா அது உண்மையான அன்பு இருந்தால் மட்டும்தானே முடியும். ஏன்னா உள்ளம் யாருக்கும் தெரியாத ஒன்று. அந்த உள்ளத்தில் நீ அன்பை நிரப்பி எல்லார்கிட்டையும் பாசமா பரிவா பேசினா உன்னுடைய அன்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் உன்னை தேடி உன்னை சுற்றி இருப்பாங்க. வாழ்க்கையில வெற்றி பெற்றவனும் இடம்பெற முடியும், தோல்வி அடைந்தவனும் இடம்பெற முடியும். குழப்பமாய் இருக்கிறதா? ஆம் என் செல்லமே. ஒரு விஷயத்தில் ஒரு ராஜா ஒரு இடத்தோட போரிட்டு ஜெயிச்சார்னா அவர் வரலாற்று பக்கங்களில் இடம் பிடித்து விடுவார். அதே போல் இன்னொரு ராஜா 17 முறை படையெடுத்தார், 15 முறை படையெடுத்தார், தோல்விதான் அடைஞ்சார்னாலும் அவரும் வரலாற்றில் இடம் பிடிக்கிறார் தானே. வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி எல்லாரும் இந்த உலகத்தில் பேசுவாங்க. ஆனால் சும்மாவே இருந்து வேடிக்கை பார்க்கும் மனிதர்கள் வாழ்க்கையிலும் இடம்பெற முடியாது, வரலாற்றிலும் இடம்பெற முடியாது. நீ எப்படிப்பட்ட ஆளாக இருக்க போகிறாய்? முயற்சி செஞ்சு முன்னேற போறியா, அல்லது ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாத இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு இப்படியே நீ இருந்து விட போகிறாயா? எப்போதும் எல்லாருக்கும் உயரிய வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிற நான் என் பிள்ளையான உன்னை மட்டும் சும்மா விட்டுடுவேனா என்ன? பொறுமையாய் காத்திரு என் செல்லமே. உனக்கான உரிய நேரம் வரப்போகுது. அவசரப்பட்டு எதையும் தேவையில்லாமல் தள்ளி வைக்கவோ தாமதமாக்கிறவோ தட்டி விடவோ வேண்டாம். உனக்கான உதவி, உனக்கான விஷயம், உனக்கான அன்பு, உனக்கான பொறுப்பு, உனக்கான பரிசு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்தே தீரும்.